இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு ரெசிபி நான் செஞ்சு உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இந்த மாங்காய் பச்சடி வெல்லம் போட்டு எப்படி செய்யறதுன்னுட்டு இந்த மாங்காய் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ இது சீவுறேன். சீவிட்டு அடுப்புக்கிட்ட போய் எப்படி செய்முறையை நான் காமிக்கிறேன். பாருங்க ஒரு நிமிஷம். சீவுங்கம்மா. இங்கே பாருங்க, சீவுற பாருங்க. இங்கே பாருங்க, மாங்காய் சீவணும்னு சொன்னால பாருங்க, சீவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தகுந்த வெல்லம் பாருங்க பொடிச்சு வச்சுருக்கேன். எவ்வளோ வெல்லம் பார்ப்போம்? வெல்லம் வந்து ஒரு 100 கிராம் இருந்தால் போதும். 100 கிராம் வெல்லம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயிட்டும். காயத்துக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுக்கிறோன்னு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்கள், கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. பாருங்கள், அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கடுகு, இதை போட்டு பொரிக்க வைக்கலாம். நல்லா பொரியணும். ஒரு பக்கம் சாப்பாடு வந்துட்டு இருக்குதுங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ இந்த பச்சடி செஞ்சால் அவ்வளோதான். பொரிச்சா இப்போ இந்த மாங்காயை பிச்சு போட்டுடலாம். இப்போ இதில் வந்து மஞ்சள்தூள் போடணும். பாருங்க, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள். அடுத்தது இதுக்கு வந்து காரத்துக்கு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இதில் உப்பு கொஞ்சம் போடணும். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இதை நல்லா கிண்டி விடலாம். அடி பிடிக்காமல் கிண்டி விடணுங்க. இந்த மாங்காய் நல்லா வேவுதுங்களா? அதனால் இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கலந்து ஊற்றுல பத்தில் இதில் ஒரு ஊற்றுறேன். அனல் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இது சும்மா ஈஸி தான். நம்ம கேரட்டு பீட்ரூட்டு எப்படி சீவுறோமோ அந்த மாதிரி சீவிட்டு கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டு இதையும் போட்டு நல்லா வணக்கி அந்த மாங்காய் வாசம் வரும் பாருங்க. மாங்காய் வாசம் வருது. ஏன்னா சீவுறதுனால சீக்கிரமாக வெந்துக்கும். ஏதோ உப்பு போட்டிருக்கேன். அந்த உப்பு அப்படியே அந்த இதில் இறங்குற வரைக்கும் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இங்கே பாருங்க, மாங்காய் பாருங்கள் எப்படி நல்லா லேகி மட்டும் பாருங்கள் வெந்துடுச்சு. பாருங்க, வானல்லே ஒட்டலை பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும், வெள்ளத்தை வந்து ஒடிச்சு வச்சுருக்கோம்ல, இதை தூக்கி இதில் போட்டலாம். இந்த மாங்காயில் போட்டுடலாம். மாங்காயில் போட்டோம்னா அப்படியே அந்த வெல்லம் இலக அப்படியே லேகி மட்டும் ஆகிடும். சூப்பராக இருக்குங்க. இது வந்து லேகி மட்டும் ஆனதப்புறம் உங்கள்கிட்ட நான் அதை காமிக்கிறேன். அதுதான் ஃபைனலு. இப்போயே பாருங்கள்டா, லேகி மட்டும் ஆகிடுச்சு பாருங்க. இந்த வெள்ளம் கொஞ்சம் பாரு. இது பார்த்தீங்களா எப்படி லேகி மட்டும் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா இலகட்டுன்னு விட்டிங்கன்னா
அது வந்து இந்த மிட்டாய் பழத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி இருந்தால் தான் மாங்காய் பச்சடி சூப்பர். ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மாங்காய் பச்சடி வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி அம்மா ரெசிபி போட்டிருக்கு மாங்காய் பச்சடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி என்னென்ன போடணும், இது சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து இந்த மாங்காய் பச்சடி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிருந்தா வீடியோவை பார்த்துட்டு அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.